அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஒரு 13 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின் கலெக்ஷன்ல கேட்ட கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு z பார் இஸ் நோவேர் டிஃபரன்ஷியபிள் எவ்ரிவேர், அனாலிட்டிக்கல் டு z ஈக்குவல் டு 0, அனாலிட்டிக்கல் டு z ஈக்குவல் டு 1. ஸோ இது போல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குறாங்க, டிஃபரன்ஷியபிளா நாட் டிஃபரன்ஷியபிளா, அனாலிட்டிக்கா நாட் அனாலிட்டிக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு z பார் கண்டுபிடிங்க. டோ எஃப் பை டோ z பார் வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 வரும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகணும். இது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது ஒன்று நோவேர் டிஃபரன்ஷியபிள். ஒரு ரிசல்ட் இருக்குங்க. எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அனாலிட்டிக் அட் z நாட் அப்படின்னா இஃப் டோ எஃப் பை டோ z பார் வந்து 0 இன் தி எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் z. எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் z. ஓகே, அந்த z நாட்டை சுற்றி நீங்கள் எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்துக்கிட்டாலும் அந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸில் ஃபங்க்ஷனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு z பார் 0 ஆகுது அப்படின்னா ஸோ அந்த சர்டைன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து எவ்ரிவேர் டிஃபரன்ஷியபிள், இந்த எவ்ரிவேர் அனாலிட்டிக் இன்னும். சப்போஸ் 0 ஆகலன்னு நோவேர் அனாலிட்டிக். ஓகே, நோவேர் டிஃபரன்ஷியபிள். ஸோ 0 ஆகணும். 0 ஆகுதுன்றது தான் இப்போ இந்த கொஸ்டின். புரியுதுங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோ எஃப் பை டோ இசட் பார் வேல்யூ நினைச்சு கம்ப்ளீட்டாக நாட் ஈக்குவல் டு 1 வருது. டோ எஃப் பை டோ இசட் பார் பார்க்குறீங்க. ஸோ வேல்யூ வந்து 1, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு z பார் வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆனால் தானே எவ்ரிவேர் அனாலிட்டிக் இது. அப்போ இந்த இடத்துல நோவேர் அனாலிட்டிக்ன்றது தான் இங்கே கரெக்ட். ஓகே, ஸோ நோவேர் டிஃபரன்ஷியபிள். நோவேர் அனாலிட்டிக் மீன்ஸ் நோவேர் டிஃபரன்ஷியபிள். அடுத்து பாருங்க. த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு மாட் z ஸ்கொயர். ஸோ இது பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம்? z இன்டு z பார்னு எழுதிக்கலாம். மாட் z ஸ்கொயர். கரெக்டா? அப்போ டோ எஃப் பை டோ z பார் போட்டால் என்ன கிடைக்கும்? zன்னு வரும். இது ஒன்லி அட் 0ல தான் 0 ஆகுது. பட் 0வோட நெய்பர்ஹுட்ல 0 ஆகலை. அப்போ டிஃபரன்ஷியபிள் தான், பட் நாட் அனாலிட்டிக் அட் ஆரிஜின்ன்றது கரெக்ட். அனாலிட்டிக் ஃபங்க்ஷனான அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். அந்த பாயிண்டோட நெய்பர்ஹுட்லையும் நான் வரணும், அது டிஃபரன்ஷியபிள் வரணும். ஓகே, ஸோ அப்போ இது டிஃபரன்ஷியபிள் பட் நாட் அனாலிட்டிக் அட் ஆரிஜின்றது கரெக்ட். அடுத்து பாருங்க. எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு z பவர் n. இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன்றது ஆல்வேஸ் நவா இருக்கும், அனாலிட்டிக்கா. அடுத்து எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு z கியூப். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் z பவர் n. z ஈக்குவல் 3க்கு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ இதுவுமே உங்களுக்கு என்னது? அனாலிட்டிக். இது ஒரு பாலினாமியல். அடுத்து அண்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் மாடுலஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். எந்த ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் கான்ஸ்டன்ட் மாடுலஸ் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதாவது மாட் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர். இது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாட் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர். இது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டாக வருது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட்டாக நடக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் மாடுலஸ் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆகும். அடுத்தது ஒரு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்குது, அதனுடைய ரியல் பார்ட் பாருங்க எப்போ வேனிஷ் ஆகும்? ஹார்மோனிக்காக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனுடைய ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து லேப்லாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். லேப்லாஸ்ன்றது ஹார்மோனிக் கண்டிஷன் மட்டும்தான். அப்போ லேப்லாஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால இந்த வேல்யூ நான் இருக்கும் உங்களுக்கு 0. அதே போல் டோ ஸ்கொயர் பி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பி பை டோ ஒய் ஸ்கொயர் மீன் என்னது உங்களுக்கு? 0. அடுத்து if f of z equal to u plus iv is analytic function, the curves c1 c2 are now orthogonal of analytic function உடைய curves இருக்குல்லையா, real and imaginary parts, அது வந்து orthogonal to each other. அடுத்து any analytic function f of z equal to u plus iv whose argument constant இருந்தால் f வந்து constant இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் உடைய ரியல் பார்ட் கான்ஸ்டன்ட் இருந்தால் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட், ஒரு ஃபங்க்ஷன் உடைய இமேஜினரி பார்ட் கான்ஸ்டன்ட் இருந்தால் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட், ஒரு ஃபங்க்ஷன் உடைய ஆர்குமெண்ட் கான்ஸ்டன்டா இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷனுடைய ஆர்குமெண்ட்டு, இமேஜினரி பார்ட்டு, ரியல் பார்ட்டு, மாடுலஸ் வேல்யூஸ் இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அடுத்து த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் y. இமேஜினரி பார்ட் ஆஃப் y. ஓகே, அதாவது ஐஒய்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஐஒய் இமேஜினரி பார்ட் இன்ட்டு ஐ இன்ட்டு ஒய்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து நாட் அனாலிட்டிக். ஸோ ஐன்ற டேர்ம்ஸ் தனியாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? அனாலிட்டிசிட்டிக்குள்ளே வந்துட முடியாது. ஓகே, ஸோ நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டை டிஃபைன்ட் ஆகும் இந்த இடம். ஒன்றும் இல்லை, இதை வந்து எப்படி எழுதிருக்கீங்கன்னா u பிளஸ் ஐவி பாருங்க. u வந்து 0, v வந்து உங்களுக்கு y. சிஆர் ஈக்குவேஷன் ux ஈக்குவல் டு vy இந்த uy ஈக்குவல் டு மைனஸ் v. இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லைங்களா? பண்ணாது.
ஸோ அதனால இது நாட் அனாலிட்டிக். ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்தால் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து the constant such that u equal to ax square minus 2y square plus xy is harmonic if என்னன்றது கேட்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் ஹார்மோனிக்காக இருந்தால் உங்களுடைய வேல்யூ ஏ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹார்மோனிக் கண்டிஷன் நாங்க பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டபுள் டைம் பண்ணணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து உங்களுக்கு டபுள் டைம் பண்ணணும். ux என்ன கிடைக்கும் 2ax plus y கிடைக்கும். uxx என்ன கிடைக்கும் 2a கிடைக்கும். uy என்ன கிடைக்கும் minus 4y plus x கிடைக்கும். uyy என்ன கிடைக்கும் -4 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ இதுல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 2a minus 4 equal to 0 கொடுத்துட்டா 2a equal to 4 கிடைக்கும். a ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 2 வந்து நிற்கும். ஓகே. அப்போ the constant such that u equal to ax square minus 2y square plus xy வந்து ஹார்மோனிக்கா இருக்கு அப்படின்னா a ஓட வேல்யூ வந்து 2 ஆ இருக்கணும். அடுத்து இது வந்து ரொம்ப குருஷியல் ஆப்ரேட்டருங்க. இது ரெகுலரா நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய கொஸ்டின்ல. டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா இது 4 times டோ ஸ்கொயர் டிவைட் பை டோ இசட் இன்டு டோ இசட் பார்னு வரும். அடுத்து இஃப் எஃப் இஸ் ரெகுலர் ஃபங்க்ஷன் இந்த டேர்ம்ஸோட டெரிவேட்டிவ் என்னவா இருக்குன்னா 4 times mod f dash sub square இருக்கு பாருங்க. 4 times mod f dash sub square. இங்க 4 times mod f of z square இல்ல 4 times mod f dash of z square. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே. ஸோ இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க என்னுடைய MCQ 7000 ப்ராப்ளம் MCQs வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த 7000 MCQs வாங்கிக்கோங்க வித் டெஸ்ட் பேட்சோட. ஓகே. ஸோ டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த டெஸ்ட் சீரியஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.